பாத்தீங்களா? என் மவா, என் மூத்த மகா, என் செல்ல மகா. அதுக்கப்புறம் என் கட்டி மக ஒருத்தி இருக்கா. சரிங்களா? என் கட்டி மகா. என் கட்டி மகன் என் பிள்ளைகள பாருங்க. ச்சே! 10ஆப்பு படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆ காலையில 6 மணிக்கும், அ 5 மணிக்கும் எந்திச்சு படிக்கி. இப்ப மணி 11:30 மணி. இப்பவும் என் பிள்ளைகள் படிக்கி. படிப்புல அவ்ளோ தெளிவாயிட்டா. போன வாட்டி அவ எடுத்த மார்க்கோட இந்த வாட்டி ரொம்ப அதிகமா எடுத்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. என்னம்மா? என் தங்கம். ஆ நீ நல்ல மேல படிக்கணும் என்னம்மா? ஆமா. என் மகள வந்து ஒரு டாக்டர் ஆக்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். அந்த ஆண்டவனுடைய புண்ணியத்துல கண்டிப்பா நடக்கும். இன்னொரு ஆள வந்து போலீஸ் ஆக்கணும். பார்த்தீங்களா? இது வந்து அடிக்க தான் லாய்க்கி. யாரையும் தூக்கி போட்டு அடிக்கும். அதனால இந்த மகள வந்து நல்ல ஒரு போலீஸ் ஆக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கேன். அதுவும் கண்டிப்பா ஆண்டவன் நடக்கும். உங்க ஆசீர்வாதம் நீங்க எல்லாருமே குடுக்கணும். கண்டிப்பா நடக்கணும். எல்லா பிள்ளைகளும் படிச்சு வாங்கி, நம்ம குடும்பத்த முக்கியமா பார்க்கணும். நம்ம எங்க சுத்துனாலும் சரிதான், எங்க போனாலும் சரிதான். நம்ம குடும்பம், பிள்ளைகள்ன்ட்டு இருக்கு. அத நம்ம அப்பப்ப வந்து பார்த்து கவனிச்சுட்டு போணும். அப்பந்தான் நம்ம பிள்ளைகள் பாசம் என்னைக்குமே நல்லா இருக்கும். என்னம்மா? ஆனா என் மவ எனக்கு என் உடம்புல ஒரு ஊசிய குத்துனா கூட என் மக தாங்க மாட்டா. அப்படியே அழுது துடிச்சிருவா. உம்மா! விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் மூத்த மவ தாங்க மாட்டா. ஆனா இன்னொரு மவ இருக்கா. கடப்பாரைய தூக்கி என் மேல குத்துனாலும் சரி, அவ சிரிச்சுக்கிட்டு கல்லு போல இருப்பா. அதான் என் முத்து மவா. முத்தம்மா மூஞ்சி காமிம்மா. ஆ எடுக்க வரீங்களா? ராசாத்தி, கட்டழகி.